நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 15 ரூபாய் குறைந்து 9,215 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் இடி மின்னலுடன் கனமழை. மின் விநியோகம் நிறுத்தம், சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 30 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தாவேகாவின் ஒரே அரசியல் எதிரி திமுக, ஒரே கொள்கை எதிரி பாஜக. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். மாநில மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் உறுதி. (2026) தேர்தலில் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையில் மட்டும்தான் போட்டி என மீண்டும் விஜய் திட்டவட்டம். எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி. கூட்டணி வைத்து ஜெயித்து விடலாம் என்ற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் விஜய் பேச்சு. திமுக நடத்தும் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என தாவேக தலைவர் விஜய் கேள்வி. ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் என்றும் விமர்சனம். ஒரு ரைடு ஒன்று வந்துட்டா போதும், இதுவரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். தன்னை நம்பி கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு நிச்சயம் ஆட்சியில் பங்கு உண்டு. 2026 தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகளுக்கு மதுரை மாநாட்டில் விஜய் அழைப்பு. திமுக பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. ஒரு ரைடு நடந்தால் டெல்லி சென்று ரகசிய கூட்டம் நடத்துவதாகவும் விமர்சனம். நீட் தேர்வால் நடப்பதை சொல்லவே மனது வலிப்பதாக தாவேக தலைவர் விஜய் பேச்சு. காலதாமதம் செய்யாமல் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தல். தமிழர்களுக்கு தேவையானதை செய்யாமல் ஆட்சி அதிகாரத்தை பிரதமர் கையில் வைத்திருப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது, தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் எனவும் கேள்வி. மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட வெகுஜன மக்கள் படை தாவேக கூட்டணி. மக்கள் படை இருக்க அடிமை கூட்டணி நமக்கு எதற்கு என்றும் தாவேக தலைவர் விஜய் உரை. எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக இன்று எப்படி இருக்கிறது என்று தாவேக தலைவர் விஜய் ஆதங்கம். பொருந்தா கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது எனவும் விமர்சனம். தாவேகா 2வது மாநில மாநாடு தமிழக அரசியலையே மாற்றும் மாநாடு. இந்த கூட்டம் ஓட்டாக மட்டுமல்ல, ஆட்சியாளர்களுக்கான வேட்டாகவும் மாறும் எனவும் விஜய் ஆவேசம். மதுரை மண்ணில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நினைவு கூர்ந்த விஜய்,
எம்ஜிஆரை போன்று கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்ததாகவும் புகழாரம். (2026) தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தான் களமிறங்குவதாக நினைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என விஜய் வேண்டுகோள். தாவேக வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்தால் தன்னை வெற்றி பெற வைத்தது போல என்றும் பேச்சு. அவரே அரசியலுக்கு வரவில்லை, விஜய் எப்படி வருவார் என சிலர் ஜோதிடம் சொன்னார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததை மறைமுகமாக விமர்சித்த விஜய், எவ்வளவு பசியாக இருந்தாலும் உயிரற்ற விலங்குகளை சிங்கம் என்றும் வேட்டையாடாது. சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும், வேடிக்கை பார்க்க வராது எனவும் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. தாவேக மாநாட்டு திடலில் உள்ள ராம்பாக் மேடையில் தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு வந்த விஜய், தொண்டர்கள் தூக்கி வீசிய கட்சி துண்டுகளை கழுத்தில் மாலை போல் அணிந்து உற்சாகம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் சுமார் 3 லட்சம் பேர் பங்கேற்பு. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் படையெடுத்த விஜய் ரசிகர்கள். தாவேக மாநாட்டு மேடையில் கட்சி கொடியை ஏற்றினார் விஜய். கட்சியின் கொள்கை தலைவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மதுரை தாவேக மாநாட்டில் சிறப்பு பாடலுடன் என்ட்ரி கொடுத்த விஜய். கட்சியின் தலைவர் விஜய் பாடிய உங்கள் விஜய் உயிரென வரேனா என்ற பாடலை கேட்டு தொண்டர்கள் உற்சாகம். எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத கூட்டம் விஜய்க்கு கூடுகிறது. மதுரை மாநாட்டில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பெருமிதம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கைகளில் இருந்து அதிமுக தடம் மாறிவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். அண்ணா எம்ஜிஆரின் கொள்கைகளை உள்வாங்கி அரசை உருவாக்க விஜயால் மட்டுமே முடியும் என்றும் பேச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழகம் வருகை. நெல்லையில் நடக்கும் தென்மண்டல பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கிறார்.
நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விஜய் பேசுகிறார் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. எந்த இயக்கமும் கட்சி தொடங்கிய உடனேயே ஆட்சிக்கு வந்துவிட முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நடிகர் விஜயை காணவே மக்கள் கூட்டமாக வருகிறார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். விஜயின் மாநாட்டை விட அமித்ஷாவின் வருகை தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் உறுதி. மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேக தலைவர் விஜயின் பேச்சு. விஜய் யார் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று கமல்ஹாசன் பேட்டி. தாவேகா தலைவர் விஜய் எங்களுக்கு தம்பி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. விஜயகாந்த் படத்தை விஜய் பயன்படுத்துவது குறித்து விரைவில் முடிவு என்றும் விளக்கம். நாட்டில் நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கின்றனர். தாவேகா மாநாட்டில் தொண்டர்கள் பங்கேற்பு குறித்து சீமான் கருத்து. நாமக்கல் மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பெண் அதிகாரி தாக்கப்பட்ட விவகாரம். அரசு அதிகாரிக்கு பாதுகாப்பு வழங்க இயலாத திமுக அரசு எளிய மக்களை எப்படி பாதுகாக்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி. அரக்கோணத்தில் ரூபாய் 50,000 கடனுக்காக லாட்ஜில் பூட்டி வைத்து தம்பதிக்கு சரமாரி அடி உதை. மனைவி குழந்தையை பூட்டி வைத்து மிரட்டல் விடுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் 3 பேர் கைது. மும்பை சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வந்த 6,500 போதை மாத்திரைகள் பறிமுதல். போதை மாத்திரைகளை கள்ளச்சந்தையில் 20 லட்சத்திற்கு விற்க திட்டமிட்டதாக கைதானவர் வாக்குமூலம். சேலம் எடப்பாடி அருகே டிரான்ஸ்பார்மரில் பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து. அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிப்பு. நாமக்கல் அருகே நின்று கொண்டிருந்த ஈச்சர் லாரி மீது ஆம்னி வேன் மோதி விபத்து. வேன் ஓட்டுநர் உட்பட 3 பேர் பலி. சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அரசு பேருந்தில் பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை தட்டி கேட்ட நடத்துனர் மீது தாக்குதல். 3 தப்பி ஓடிய நிலையில் ஒருவரை அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பயணிகள். வைணவ சமயத்தில் தென்கலை வடகலை பிரச்சினை தீராத பிரச்சினையாக உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரில் 27 மசோதாக்கள் நிறைவேற்றும். மக்களவையில் 12, மாநிலங்களவையில் 15 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல். ஜிஎஸ்டியில் 12%, 28% வரி விகிதங்களை நீக்க மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் ஒப்புதல். சிறு குறு தொழில்துறைகள் ஏற்றம் பெறும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். டெல்லியின் முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கப்பட்ட விவகாரம். மாநகர காவல் ஆணையர் எஸ்பிகே சிங் அதிரடியாக மாற்றம். இந்தியாவை ஜனநாயக கூட்டாளியாக அமெரிக்கா நடத்த வேண்டும். அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் நிக்கி ஹேலி கருத்து.
ஆசிய கோப்பை T20 தொடரில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாடும். எக்காரணம் கொண்டும் இரு தரப்பு தொடர்களில் மட்டும் பாகிஸ்தானுடன் விளையாடாது என்றும் BCCI விளக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.